அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி கொஸ்டின் ஆன்சர் மேத்ஸ்லேருந்து குரூப் 2 அண்ட் 2A இங்கிலீஷில் இந்த கேள்வி அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒன்று. வினாய் வாசிக்கிறேன். தீனா மற்றும் பாலு மொத்தமாக ரூபாய் 3,13,000 வைத்துள்ளனர். இருவரும் அவர்களின் தொகையை 8.13% ஆண்டு வட்டி வீதத்தில் கூட்டு வட்டியில் வங்கியில் செலுத்துகின்றனர். தீனா 10 ஆண்டுகளில் வங்கியிலிருந்து பெறும் தொகையானது பாலு 12 ஆண்டுகளில் வங்கியிலிருந்து பெறும் தொகைக்கு சமம் எனில் பாலு மற்றும் தீனாவிடம் முதலில் இருந்த தொகை எவ்வளவு? ஓகே, கூட்டு வட்டினாவே நம்மளுக்கு சூத்திரம் வந்து A = P × 1 + R/100 ஹோல் பவர் n. இது ஞாபகத்துக்கு வரணும். தொகைக்கு உரிய சூத்திரம், கூட்டு வட்டிக்கு அமௌண்ட்டு தொகைக்கு உரிய சூத்திரம், இது மறந்துடாதீங்க. இப்போ ரெண்டு பேருக்குமே இந்த சூத்திரத்தில் 2 பக்கம் எழுதிக்கலாம். P × 1 + R/100 ஹோல் பவர் n. ஏன்னா சமம்னு கொடுத்துருக்காங்க, அதனால் 2 பக்கமும் எழுதிக்கலாம். P × 1 + R/100 ஹோல் பவர் n. தீனாவுக்கு வந்து ரெண்டுமே R வந்து 1/R = ரேட் வந்து 2 பேர்த்துக்குமே 8.13%. தீனாவுக்கு வந்து 10 ஆண்டுகள். தொகையை வந்து முதல்ல இந்த Pங்கிறது, ஏன்னா 2 பேர்த்துக்கிட்டே மொத்தம் உள்ள தொகை தான் 3,13,000. இப்போ P அசல் வந்து தீனாவிட்ட எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் P வந்து எக்ஸ் 1 + R/100. R வந்து 8.1/3. இது எப்படி எழுதிக்கலாம்? 24 25/3 எழுதிக்கலாம். எம்பனை 24 25/3. அப்புறம் by 100. பெருசாக போட்டுக்குவோம். ஹோல் பவர் n. தீனாட்ட வந்து 10 வருஷத்துக்கு. இப்போ தீனாட்ட வந்து எக்ஸ் தொகை இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். 3,13,000 எக்ஸ் தொகை இருக்குன்னா, இங்கே பாலுகிட்ட வந்து 3,13,000 மைனஸ் எக்ஸ்ன்னு அர்த்தம். மைனஸ் எக்ஸ் இதுதான் P இங்கே. இன்ட்டு 1 + R வந்து 25/3 by 100. இங்கே வந்து பாலுக்கு வந்து 12 வருஷம். ஹோல் பவர் 12. ஓகே, 2 பேரும் சமம். 10 வருஷத்துக்கு இங்கே வட்டி கொடுக்குற, பால் வந்து 12 வருஷத்துக்கு கொடுக்குற வட்டி. ரெண்டுமே வர தொகை வந்து சமன்னு வருது, கொடுத்துருக்காங்க கணக்கில். சமன் கொடுத்ததுனால இந்த மாதிரி எழுதிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு இந்த 25/3, இது 100னா 100/1 அர்த்தம். அதாவது இன்ட்டு 1/100 எழுதிக்கலாம். இன்ட்டு 1/100 ஹோல் பவர் 10 is equal to 3,13,000 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 + 25/3. இதை சுருக்குனாக்கு என்ன வரும்? அதே எழுதிக்கலாம். 25/3 இன்ட்டு 1/100 ஹோல் பவர் 12. இப்போ இது வந்து கேன்சல் பண்ணலாம். எப்படின்னு பாருங்கள். 1 25 4 25 100. அப்படின்னா கீழே வந்து எக்ஸ் இன்ட்டு 1 +
1/12 ஹோல் பவர் 10 இஸ் ஈக்குவல் டு 3,13,000 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 + 1/12 ஹோல் பவர் 12. இங்கே வந்து 12 இப்போ இது எக்ஸ் ப்ளஸ் 1/12 இது குறிப்பு பண்ணால் 12 12 1 13/12 வலது பக்கம் வந்து 3,13,000 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 13/12 ஹோல் பவர் 12 13/12 ஹோல் பவர் 10 வலது பக்கம் வந்து 13/12 ஹோல் பவர் 12 ரெண்டு பெருக்கல் வடிவத்தில் இருக்கிறனால இது இந்த பக்கம் கொண்டு கீழே வந்தால் கிராஸ் மல்டிப்ளஸ் இது கீழே வரும். திருப்பி மேலே வரும்போது 12 - 10 அது குறைச்சிக்கலாம். அது a/m/a/n இஸ் ஈக்குவல் டு a/m மைனஸ் a/m/a/n இஸ் ஈக்குவல் டு a/m-n. அந்த சூத்திரத்துக்கு பிரகாரம் இங்கே எக்ஸ் இன்ட்டு 13/12 இங்கே எழுத தேவையில்லை, சாரி இது வந்து கீழே வந்துடுது, எக்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னா இது வந்து இந்த பக்கம் தருது, அப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3,13,000 மைனஸ் எக்ஸ் 13/12 12 10 போச்சுன்னா 2 இந்த மாதிரி. இப்போ பாருங்கள் 3,13,000 மைனஸ் இதை பெருக்குங்க இன்ட்டு அதாவது 13/12 ஹோல் ஸ்கொயர், அப்புறம் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு திஸ் எக்ஸ் இன்ட்டு 13/12 ஹோல் ஸ்கொயர். இடது பக்கம் எக்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3,13,000 இன்ட்டு 13 ஸ்கொயர் 169 பை 12 ஸ்கொயர் 144. இங்கே மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 13 ஸ்கொயர் 169 பை 144. இப்போ கீழே 144 இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 144 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3,13,000 இன்ட்டு 169 மைனஸ் இந்த மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 169 ஏன்னா 144 கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் 129 எக்ஸ் வந்து இந்த எக்ஸு இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, லைக் டேம் டுகெதர் அந்த ரூல்ஸை பயன்படுத்தி இந்த டேமை இங்கிட்டு கொண்டு வரும்போது 144 எக்ஸ் மைனஸ் 169 சேர்ந்து வச்சுன்னா ப்ளஸ் ஆயிடுது 169 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3,13,000 இன்ட்டு 169. இந்த நம்பர் அப்படி எழுத வேண்டியது. இது ரெண்டையும் கூட்டுங்க. 144 எக்ஸு 169 எக்ஸு 313 எக்ஸ். இங்கே 313 000 இன்ட்டு 169. இப்போ பாருங்கள், ஒரு 313 ஒரு 313 இங்கே 313 கேன்சல், ஒரு 313 கேன்சல் பண்ணிக்கலாம், 3 0 அப்படி போட்டுக்கலாம். 169 இன்ட்டு 1000 பெருக்குன்னா எவ்வளவு? 169 000, அதாவது 1,69,000. இதுதான் எக்ஸ். எக்ஸ் வந்து யார்கிட்ட இருக்குது? தீனாட்ட இருக்குது. தீனாவிட்ட உள்ள அமௌண்ட்டு இது. இது தீனாவிட்ட உள்ள அமௌண்ட்.
பால்கிட்ட உள்ள அமௌண்ட்டுக்கு என்ன செய்யணும்? அப்போ நான் பால்கிட்ட எவ்வளோ இருக்கும்? 3,13,000 இதை கழிச்சிடணும். 1,69,000 கழிச்சிடணும். கழிச்சா உங்கள்கிட்ட பால்ட்டு இருக்க அமௌண்ட்டு கிடச்சிடும். சப்ட்ராக்ட் 0 அடி போட்டுக்கலாம். 13 வச்சு 4, 10,000 வச்சு 4, 2 1 வச்சு 1, 1,44,000 இதுதான் பால்ட்டு இருக்குது. ஆனால் இங்கே கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு தீனா அப்படி தான் பால் கொடுத்துருக்கு. தீனாவிடம் முதலில் இருந்த தொகை எவ்வளவு? பாருங்கள், தீனா பால்னு ஃபஸ்ட்டு முதல்ல கொடுத்துருக்குது. தீனா பால்னு கொடுத்துருக்கு. ஆனால் இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பாலு மற்றும் தீனா மாற்றி கேட்டிருக்கு. பாலு மற்றும் தீனா. அப்புறம் ஆன்சர் என்ன எழுதுறது? பாலு தான் ஃபஸ்ட் ஒன்று. பாலு தான் 1,44,000. பால்ட்டு இருக்க அமௌண்ட் எவ்வளவு? தொகை 1,44,000. தீனாட்ட உள்ளது 1,69,000. இதுதான் அவர்கிட்ட இருந்த முதலில் இருந்த தொகை. அவர்கிட்ட முதல்ல இந்த தொகை எதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் டி 144,000. ஆப்ஷன் டி இதுதான் கரெக்ட் ஆன்சர். பால்ட்ட 144,000, தீனாட்ட 169,000. அதாவது 1,44,000, 1,69,000. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே குரூப் 4லேயும் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நான் வீடியோ போட்டிருக்கேன். இது நம்பர் பெருசாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அதனால் இந்த கணக்கை நல்லா தரவாக அடிக்கடி போட்டு பார்த்து இன்னும் நீங்கள் சுருக்கி செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். அடிக்கடி செஞ்சு பாருங்கள், மறந்துடாதீங்க. சூத்திரம் முக்கியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி. இதுதான் கடைசி ஆன்சர். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது மேஜிக் ஸ்கொயர் டேபிள் கணபதி.